மாமா, பவானிய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல பார்வதி, எங்க தேடியும் கிடைக்கல. மனசு மாறிட்டா மாறிட்டா நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிப்பேனா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விசாரிச்சீங்களா? வரும்போது எஸ்ஐ கால் பண்ணி விசாரிச்சேன். இன்னும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு தான் சொல்றாரு பார்வதி. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பவானியோட போட்டோ அனுப்பிச்சிருக்காங்களா தங்கச்சி? சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா பவானியை கண்டுபிடிக்கணும் மாமா. கண்டுபிடிச்சலாம் பார்வதி. எனக்கு என்னமோ மகேஷ் அம்மா மேலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? எப்படி கிடைப்பா? நீ எதுவும் பயப்படாத பார்வதி, டவுட் தான். பவானிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் மாமா. கடவுள் கண்டிப்பா என் வேண்டுதலை நிறைவேற்றுவாரு. உன் வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும் தங்கச்சி. பவானிக்கு எதுவும் ஆகாது, நல்லபடியா திரும்பி வந்துருவா, நீ கவலைப்படாத. பார்வதி, அம்மா ஏற்பாடு பண்ணிருக்கிற மகேஷ் நிச்சயதார்த்தத்துல உனக்கு விருப்பம் இருக்கா? வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் கேட்பான் போல இருக்கு. இவ இப்ப அம்மா விருப்பம் தான் என் விருப்பம்னு சொல்ல போறா. பதில் சொல்லு பார்வதி. நீ பொறுப்பெடுத்து நடத்துற மகேஷ் நிச்சயதார்த்தத்தை முழு மனசோட தான் சரியா? உனக்கு விருப்பம் இருக்கா? பரம்பரை வாழ் மேல அம்மா செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது மாமா. போச்சுடா, மொத்தமா கொடுத்துட்டா, அவ்வளவுதான். ஏற்கனவே ஒத்து ஒத்து பாத்துட்டு இருக்கான். அம்மாவோட வாக்க காப்பாத்தணும், அது என்னால முடியும். அதுதான் என்னோட விருப்பமும். முடிஞ்சது. நான் இதான் அவகிட்டயே சொன்னேன் மாமா. பவானி மகேஷ் காதல் உண்மையா இருந்தா அந்த காதலே அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கும். அம்மாவுக்கு விருப்பம் இல்லாத பவானி மகேஷ் விஷயத்துல இனிமே எந்த காரணத்தை கொண்டு நான் தலையிட மாட்டேன். ஹலோ அகிலா. ராஜி, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட. நிச்சயதார்த்த வேலையெல்லாம் நீயே கவனிச்சுக்கிட்டு இருக்க. ரொம்ப நன்றி அகிலா. என்ன இது ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், ஆனா நீ என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லணும். என்ன அகிலா இது? நான் ஏன் உன்கிட்ட உண்மைய மறைக்க போறேன்? நீ என்ன கேட்க போற கேளு. மகேஷ் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம் சொல்லிட்டானா? அவன் ஒன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. கிளிப்பில்ல கிளிப்பில்ல. அன்னைக்கு நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு இப்படி கேக்குறேன்னு நினைக்கிறேன். பயப்படாத, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. மகேஷ் சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் உனக்கு சம்மதம் சொன்னேன். அப்படியா? சரி, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். பாய். சரி அகிலா, பாய். நினைத்ததை நடத்தி முடிப்பவள் நான் நான்.
சமந்தி, என்ன ஆபீஸ் மெயில் செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, உட்காருங்க. ஓகே ஓகே, நீங்க பாருங்க. சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, சொதப்பாம முடிச்சிடணும். பண்ணிருவேன் மேடம், என்ன நம்புங்க. நீங்க பேசினபடி அமௌண்ட மட்டும் கரெக்டா கொடுத்துருங்க. வேலையே ஆரம்பிக்கல, பணம் பண்ணணும். ஒழுங்கா வந்த வேலையை முடி. வனஜா யாரோ சாமியார கூட்டிட்டு வந்திருக்காங்க போல இருக்கே. வாங்க சாமி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. பரவாயில்லம்மா, நான் நிக்கிறேன். அக்கா, நம்ம வீட்ல ஒரு திருஷ்டி பூஜை பண்ணணுமா, அதுக்காக தான் நான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். திருஷ்டி பூஜையா? இப்ப எதுக்கு திருஷ்டி பூஜை? சொல்லுங்க சாமி. ஆமாம்மா, சில நல்ல காரியம் நடக்கிறதுக்கு எதிர்பாராத விதமா சில தடைகள் ஏற்படும். அதுக்கு காரணம் கந்திஷ்டி. கண் திருஷ்டியா? எந்த அளவுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கந்திஷ்டியும் இருக்குமா. கந்திஷ்டி காரணமா தான் நீங்க முன்னாடி நின்று நடத்தின நல்ல காரியத்துல தடங்கள் ஏற்பட்டு நடக்காம நின்னு போச்சு. நல்லாவே கூவுறா. அக்கா, மகேஷ் நிச்சயதார்த்தத்தை தான் இந்த சாமி சொல்றாரு. ஏற்கனவே 2 முறை நடக்க இருந்த அந்த ஃபங்க்ஷன் நின்னு போய் இப்ப 3வது தடவையா நம்ம வீட்ல உங்க தலைமையில நாளைக்கு நடக்க போதில்ல. மறுபடியும் நம்ம வீட்ல நடக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் நின்னு போச்சுன்னா வாக்கு கொடுத்த உங்களுக்கு தனக்கு அந்த கெட்ட பேர் எல்லாம் வரும். அதனாலதான் நம்ம வீட்ல கண்டிப்பா திருஷ்டி பூஜை பண்ணியே ஆகணும்னு சாமி சொல்லிட்டாரு. ஏங்கா, பூஜை பண்ணிடலாமாக்கா? எனக்கு என்னமோ இந்த பூஜை பண்றது நம்ம வீட்டுக்கு நல்லதுன்னு தான் தோணுது சமந்தி. பண்ணிடலாமாக்கா? சரி, பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. சரிங்கக்கா, இன்னைக்கே பண்ணிடுறேன். இந்த கலசத்துல இருக்க தீர்த்தத்தை வீட்டுல இருக்க ஒரு இடம் விடாம நல்லா தெளிச்சிட்டு வாங்க. எல்லா கந்திஷ்டியும் காணாம போயிடும். பார்வதி, அம்மா,
நீ வாங்கிட்டு போய் எல்லா ரூம்லயும் தெளிச்சிட்டு வந்துரு. ஐயோ இவளா? கீழே தெளிக்க சொல்லு. இல்ல இல்ல அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க. தீர்த்தத்தை உங்க கையால நீங்க தாமா தெளிக்கணும். அப்பதான் கந்திஷ்டி விலகுமா. ஆமாக்கா, கண் திருஷ்டி உங்களுக்கு தானே இருக்கு. அப்ப உங்க கையால தெளிச்சாதான் அதெல்லாம் போகும். வாங்கிக்கோங்க. இந்த வீட்ல நீங்க நல்லா இருக்கணும்க்கா. அதுக்காக தானே இந்த பூஜை எல்லாம் பண்றோம். உங்க கையால தெளிக்கணும். ஆமா சமந்தி, அவங்க சொல்றது கரெக்ட் தான். சரி, என்கிட்டயே கொடு பார்வதி. இந்தாங்கம்மா. என்ன சத்தம்? இருக்கிற வேஸ்ட் பொருள் எல்லாம் இங்கதான் இருக்கு. ச்சே, இதெல்லாம் தூக்கி போட சொல்லணும். முதல்ல இந்த கோடவுனை கிளீன் பண்ண சொல்றேன். நல்ல வேலை அகிலா மேடம் பார்க்கல. ஐயோ, என்ன வனஜா, பவானி இன்னும் அந்த அகிலா கண்ணுல படல போல இருக்கே. என்ன செய்யறது இப்போ? இருங்க கங்கா, எனக்கும் ஒண்ணும் புரியாம தான் மூச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் தெளிச்சிட்டேன் சாமி. பார்வதி, அம்மா, இத பூத்தொட்டில ஊத்தி விட்டுரு. சரிங்கம்மா. அக்கா, நீங்க ஸ்டோர் ரூம்ல எல்லாம் தண்ணி நல்லா தெளிச்சிங்களா அக்கா? எல்லா இடத்த விட ஸ்டோர் ரூம்ல தான் நிறையவே நல்லாவே தெளிச்சேன். ஓ, சரிங்கக்கா சரிங்கக்கா சரிங்கக்கா. அங்கதான் பழைய பொருள் நிறைய இருக்குல்ல, அதனாலதான் கேட்டேன். அவ்வளவுதான், பூஜையெல்லாம் முடிஞ்சதுமா. அம்மா நீங்க போலாமா? மண்டை ஆட்டுறத பாரு. சரி, வரேன். நல்லது நல்லதுமா, நல்லது. நன்றி. என்னையா வேலை பார்த்த நீ? நான் என்ன கங்கா உள்ள போய் பார்க்காமலே வந்துட்டா. விடுங்க கங்கா. யோ, முதல்ல எடுத்துட்டு போய் இவன் கிட்ட எல்லாம் போய். ஹலோ ஹலோ ஆதி சார்,
நான் எஸ்ஐ ஜெயக்குமார் பேசுறேன். சொல்லுங்க சார். பவானி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சிருக்கு சார். அதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். பவானி எங்க சார் இருக்கா? எப்படி இருக்கா? அதை பத்தி எந்த விவரமும் கிடைக்கல சார். ஆனா பவானி இருக்கிற இடத்த நாங்க நெருங்கிட்டோம். அப்படியா? எந்த இடம்னு சொல்லுங்க சார், நான் உடனே கிளம்பி வரேன். சார், பவானியோட போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல கடைசியா உங்க வீட்டு பக்கத்துல தான் பவானியோட போன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எங்க வீட்டுக்கு பக்கத்துலயா? ஆமா சார், உங்க வீட்டு பக்கத்துல தான் சார் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அந்த ஏரியால தேடி பார்த்தா பவானிய கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம் சார். ஓகே சார், நான் தேடி பார்க்கறேன். உங்க சைடுல நீங்களும் தேடி பாருங்க. கண்டிப்பா சார். இந்த தகவலை உங்களுக்கு சொல்றதுக்கு தான் நான் போன் பண்ணேன். நான் போனை வச்சிடறேன் சார். ஓகே சார், தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். எனக்குலாம் எதுக்கு சார் நன்றி? இது என்னோட டியூட்டி. ஓகே சார். ஓகே சார், பார்க்கலாம். யோ, அவனை அடிச்சது போதும், இழுத்துட்டு வாங்க. பவானியோட போனு நம்ம வீட்டு பக்கத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லி எஸ்ஐ சொல்றாரு. இங்க எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும்? எங்க போயிருப்பா? எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது? பிடிக்கிறேன். எப்படியாவது பவானியை தேடி கண்டுபிடிக்கிறேன். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வாங்க ஆளவந்தான், உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூ மேடம். நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல. வர்ஷா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. வர்ஷா, உனக்கு பல்லி எங்க விழுந்துச்சு? நெத்தியில. எந்த பக்கம்? இடது பக்கம். இடது நெற்றி கீர்த்தி. அப்படின்னா நல்லதுன்னு அர்த்தம். அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு தலைமையில விழுந்ததே, அதுக்கு என்ன பலன்? முதல்ல அதை பார்த்து சொல்லு. என்ன சொல்ல போறாளோ? மரணத்துக்கு நிகரான துன்பம்னு எழுதியிருக்கு. ஐயோ, மரணத்துக்கு நிகரான துன்பமா? ஏய், என்னடி சொல்ற? என் மேல இருக்க கோவத்தை எதுவும் மாத்தி சொல்லாத. ஒழுங்கா பார்த்து படிச்சு சொல்லு. நான் அப்படி சொல்லலம்மா, பஞ்சாங்கத்துல அப்படி போட்டிருக்கு. நீங்களே வேணா பாருங்க. ஆமா, மரணத்துக்கு நிகரான துன்பம்னு தான் போட்டிருக்கு. ஐயோ, இத்தனை தலைங்க இருக்கு. இருந்து அது ஏன் தலையில தான் வந்து விழணுமா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மரணத்துக்கு நிகரான துன்பம்னா அது என்ன துன்பம் தெரியலையே. அக்கா, எனக்கு இதெல்லாம் கேட்டா ரொம்ப பயமா இருக்குக்கா. எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் கை விட்டுறாதீங்கக்கா. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம பயந்து சாகுற? பஞ்சாங்கத்துல போட்டிருக்கிறதெல்லாம் அப்படியே நடந்துராது. தைரியமா இரு. எப்படி மாமா தைரியமா இருக்கிறது? இதுலதான் தெளிவா போட்டிருக்கு. அம்மா ஒண்ணு ஆகாது, பயப்படாதீங்க. நீ சும்மா இருடி. மரணத்துக்கு நிகரான துன்பம்னு போட்டிருக்கு, அப்புறம் எப்படி நான் பயப்படாம இருக்க முடியும்? வந்துட்டா. ஐயோ, நெஞ்செல்லாம் படபட அடிக்குது. தலையெல்லாம் வேற சுத்துற மாதிரி இருக்கு. என்ன வீடு ரெண்டா தெரியுது. ஐயோ, உமா. அத்தை, நான் இங்கதான் இருக்கேன் அத்தை. நீ இருப்ப, நான் இருக்கணும்ல. பயப்படாதீங்கம்மா, இதுக்கு பரிகாரம் இருக்கு. பரிகாரம் இருக்கா? சொல்லவே இல்ல. என்ன பரிகாரம்? அத முதல்ல சொல்லண்டி. பால் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா சரியாயிடும். பாலா? பால் தானே? நல்ல வேளை சொன்னியே. நான் இப்பவே போய் பால்ல குளிக்கிறேன். போய் குளிங்க சித்தி. நீ வாயை மூடுறா. நீ எதுக்கு வாயை பார்த்துட்டு நிக்கிற? வா சீக்கிரம் வா. பால் எடுத்துட்டு வா. நிறைய எடுத்துட்டு வாடி. ஆண்டவா, என்னை எப்படியாவது காப்பாத்திடு. உமா, என்ன மெதுவா நடந்து போற? சீக்கிரம் போ, சித்திக்கு பால் எடுத்துட்டு போ.
அப்புறம் ஆளவன் தான். சொல்லுங்க மேடம். என்னது மறுபடியும் டோர் திறக்கிற சத்தம் கேக்குது? அகில மேடம் தான் வராங்களா இல்ல வேற யாராச்சும் வராங்களா? பவானி, என்னடா இவ இங்கதானே இருக்க சொன்னோம், எங்க போயிட்டா? ஏய், எங்கடி இருக்க? இங்கதானே விட்டுட்டு போனோம். பவானி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. பவானி, நான் தான். எங்க இருக்க? பவானி. மேடம் நீங்களா? அடி பாவி. ஏய், இங்கதான் இருக்கியா? வா வா, பயப்படாத. என்ன தவிர இங்க யாரும் இல்ல. பரவாயில்ல, இங்க மறைஞ்சிருக்கியா? ரொம்ப உஷாரா இருக்க. அது இல்ல மேம், வேற யார் கண்ணுல நான் பட்டாலும் அதனால பார்வதி அக்காக்கு தானே பிரச்சனை. அதான் கதவு திறக்கிற சத்தம் கேட்டோனே நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். வெரி குட். இப்படியே தான் அலர்ட்டா இருக்கணும். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரணும். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல மேம், என்னால உங்களுக்கு தான் தேவையில்லாத கஷ்டம்லாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த முதல்ல சாப்பிடு. சாப்பிடு முதல்ல, பசியோட இருப்ப. போ. தேங்க்ஸ் மேடம். சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மேம். சாப்பிடு சாப்பிடு. பவானி, நாளைக்கு மகேஷ் நிச்சயதார்த்தம். நீ ஒன்னும் கவலைப்படாத பவானி. நாளைக்கு மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தம் நடக்கும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நடக்க போறது உனக்கும் மகேஷுக்கும் நிச்சயதார்த்தம். இது எனக்கும் பார்வதிக்கும் மட்டும்தான் தெரியும். நாளைக்கு வந்து நான் சொல்லும் போது நீ வந்து மகேஷ் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும். அப்பதான் நீயும் மகேஷும் ஒன்னு சேர முடியும். பார்வதி இந்த தகவலை உன்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னா. அண்ணே மேடம், இங்க வாங்க. எல்லாரும் இப்ப வர ஆரம்பிச்சுவாங்க. நீங்க போய் வாசல்ல நின்னுக்கோங்க, சரியா? ஓகே ஓகே. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆனாவுனா கொஞ்சம் தோரணத்தை எடுத்து கட்டி விட்டுற வேண்டியது. யார் அப்பம் விட்டு காசு. வீடு பூரா தோரணம், பத்தாவதுக்கு லைட் செட்டிங் வேற. அலங்காரம் எல்லாம் அழகாதான் இருக்கு. மூத்த மருமக இங்கதான் இருக்காளா?
பாரு, எல்லாம் இவ தலையில தான் இருக்கிற மாதிரி. யார் வீட்டு காசு எடுத்து யாருக்கு நிச்சயதார்த்தம் பண்றது? இதையெல்லாம் கேட்டா என்ன பொறாம பிடிச்சவன் சொல்லுவாங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வாங்க வாங்க, வணக்கம், உட்காருங்க. கொரோனா நேரத்துல ஃபங்க்ஷன் வச்சாலும் கிளம்பி வந்துடுறது. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. நம்ம கிளம்பிடுவோம், சோஷியல் டிஸ்டன்ஸ். ஓயாம வராங்க. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க சாமி. எல்லாம் இருக்குமா, ஊதுபத்தி இருக்கா பாருங்களேன், அப்புறம் அக்ஷதை கலந்து வைக்கணும், உதிரிப்பூ இருக்கா பாரு, எடுத்து வச்சிருங்க. வெளியில இருந்து கூட்டம் வந்துருச்சு, வீட்டுக்குள்ள அக்கா வந்தாச்சு. அவமானப்படுறதுக்குன்னு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வர்றா பாரு. என்னாச்சு இன்னும் புரியலையே. ஆதி சார் கால் பண்ணி பார்ப்போம். அப்பல வீட்டில் நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு. நாம இன்னும் பவானியை தேடிக்கிட்டு இருக்கோம். நிச்சயதார்த்தம் முடியறதுக்குள்ள பவானியை நம்ம கண்டுபிடிச்சலாமா மாப்ள? கண்டுபிடிச்சலாமாமா? யார் மாப்ள? மகேஷ் தான் மாமா. பேசு மாப்ள. ஹலோ சார், நாங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? நான் பவானி தேடி வெளியே போயிட்டு இருக்கேன் மகேஷ். நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் கிராண்டா போயிட்டு இருக்கு சார். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. பவானிய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? நீ கவலைப்படாத மகேஷ், நான் பவானியோட தான் வருவேன். நீ டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இரு. சீக்கிரமா வந்துருங்க சார். சீக்கிரமா வந்துடுறேன், நீ தைரியமா இரு. ஓகே சார். அம்மா பேரை கெடுத்துடணும், எனக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனையை உண்டாக்கணும் தான் அவங்க திட்டம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப நான் என்னதாக்கா பண்றது? அவங்க பிரச்சனையை அப்புறமா பாத்துக்கலாம். உன்னை யாராவது இப்ப பாக்குறதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து போயிடு பவானி. என்னக்கா சொல்றீங்க? அப்ப மகேஷ் கூட நீங்க என்ன சேர்த்து வைக்க மாட்டீங்களா? நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன்ல பவானி, மகேஷ் விஷயத்துல நான் இனி தலையிட மாட்டேன்னு. இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாமாக்கா? I'll call you back. நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல பவானி, மகேஷ் விஷயத்துல நான் இனிமே தலையிட மாட்டேன்னு. கண்டிப்பா என்னால மகேஷ் கூட உன்னை சேர்த்து வைக்க முடியாது. நீ தயவு செஞ்சு போயிடு பவானி.
எனக்காக மகேஷ் அம்மா கிட்ட எல்லாம் வந்து சண்டை போட்டீங்களேக்கா. என்ன மகேஷ் கூட சேர்த்து வைக்கிறேன்னு கோயில்ல வச்சு சத்தியம் எல்லாம் பண்ணீங்களேக்கா. எல்லாத்தையும் மறந்துட்டீங்களாக்கா? எதையும் நான் மறக்கல பவானி. அதெல்லாம் அம்மா மகேஷ் கல்யாணத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடி. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி பவானி? அம்மா இதுல எப்ப சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தெல்லாம் மறந்துட்டேன் பவானி. எனக்கு வேற வழியே இல்ல. பிளீஸ்க்கா, அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. மகேஷ் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லக்கா. முதல்ல நீ இங்க இருந்து போ பவானி. யாராவது பாத்துட்டா இதுல எனக்கு தான் பிரச்சனை. உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீங்களே இப்படி சொல்லலாமாக்கா? இனிமே நீ என்ன நம்பாத பவானி. உன் காதலை நம்பு. உன் காதல் உண்மையானதுன்னா உன்னையும் மகேஷையும் அது கண்டிப்பா சேர்த்து வைக்கும். நீ இப்ப இங்க இருந்து போ பவானி. முடியாதுக்கா. எனக்கு நீங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு பதில் சொல்லுங்க. மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கறதா நான் அகில அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் பவானி. என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது பவானி. நீ முதல்ல இங்க இருந்து போ. அக்கா, அப்ப எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் என்னாச்சு? எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை விட அகிலா அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் பெருசா போச்சுல்ல உங்களுக்கு? ஆமா, அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் இப்ப எனக்கு பெருசு. நீ இப்ப எங்க இருந்து போ பவானி. முடியாதுக்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. எனக்கும் மகேஷ் முக்கியம்க்கா. இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நடக்க விட மாட்டேன்க்கா. தடுத்து நிறுத்தியே தீருவேன்க்கா. நில்லு பவானி. நான் இவ்ளோ சொல்லியும் நீ இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தியே தீருவனா? அத நீ என் பணத்தை தாண்டி தான் போகணும். அகிலா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஓ, உன் கூட இருக்கிற ஈகோவால பார்வதியை ஜெயிக்கணும்னு நினைச்சு நீ அவகிட்ட சத்தியத்தை வாங்கின. ஆனா பார்வதி ஒன்ன ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை விட்டு கொடுத்திருக்கா. உனக்காக உன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக பார்வதி எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்கான்னு பாத்தியா? இதுக்கப்புறமும் நீ மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தத்தை நடத்த போறியா? அப்படியே அது நடந்தா அது நீ ஜெயிச்சதா அர்த்தம் இல்ல, பார்வதி ஜெயிச்சதா தான் அர்த்தம்.